இந்தியன் பேங்க் அண்ட் ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் ரிசல்ட் வருமா வராதா நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. நான் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அதில் வர சான்ஸ் இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஹோப்லேயே இருக்கிறதுனால தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. அடுத்த அப்கமிங்கில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம்ஸை நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க, எனி இன்டர்வியூ அப்பியர் ஆக எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்ளை பண்ண போகிறேன், அப்பியர் ஆக போகிறீங்க, உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ கைடன்ஸ் கிடைச்சா ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் வர சாத்தியமே இல்லையா? 200% வராது. ஏன்னா அவங்க யூனியனில் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு அது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது அடுத்து அது யாராவது அது அந்த கோர்ட்டில் கேஸ் கம்ப்ளீட்டாக சாதகமாக இருக்குமா எதுவுமே நம்மளால் தெரியாது. அது இழுத்துக்கிட்டே தான் போகும். அதனால இந்தியன் பேங்க் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உண்மையிலே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா அது ஒவ்வொரு இடமா போய் பசங்க அடுத்தடுத்து மாற்றி இந்த இந்தியன் பேங்க்கும் சரி ஐஓபியும் சரி என்னன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அடுத்தடுத்து பசங்க போய் அங்கே போய் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து இன்னொரு எக்ஸாமுக்கு எழுதி இந்த மாதிரி ரொம்ப இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி தான் எழுதாங்க. பட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஹையர் பண்ணக்கூடாதுன்ட்டு யூனியனில் பிரச்சனை ஆயிருந்திருக்கு. அதனால தான் அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் பேங்க் வர பாசிபிலிட்டியே இல்லையா? ஆனால் ஐஓபி பொறுத்த வரைக்கும் 50-50 தான். அதுவுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் உள்ளே போயிட்டுருக்கு. பட் கன்ஃபார்மாக வராதுன்ற மாதிரிலாம் நம்மளுக்கு இன்னும் தெரியலை, சொல்லலை. பட் நம்மளுக்கு ஃபுல் ஹோப். நீங்கள் ஓகே இதில் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி வரக்கூடிய எக்ஸாமை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னா நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் சரி விடு, என்னமோ வந்தால் வருது, இல்லாட்டி என்னமோ ஆகுது, நம்ம இந்த அடுத்து வர மெயின்ஸுக்காவது இது பண்ணுவோம். நம்மளுக்கு எல்லாத்துலேயும் 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டுருக்கு, பக்கத்தில் பார்டரில் கிளியர் பண்ணாமல் இருக்கும், இதில் உட்காந்து நம்ம வெறித்தனமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போவீங்கன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ஐஓபி எல்பிஓ வந்தாலும் சரி எப்படி வந்தால் நல்லது வரணும், அதான் என்னோட விஷயமே. ஏன்னா பசங்க கஷ்டப்பட்டு போய் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இருந்தாலும் அதை பற்றி பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. அது வருமா வராதான்ற மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே மைண்டை போக விடாமல் வரக்கூடிய எக்ஸாம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தெரில இந்த ஐபிபிஎஸ் எதுக்கு இப்படி பண்ண இப்படி பிரச்சனையாகவும் தெரிஞ்சு எதுக்கு இவங்க விடுறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் இந்தியன் பேங்க் கண்டிப்பாக வராது. ஐஓபி 50-50 சான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நீங்கள் படிக்கிறத தயவு செஞ்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. நாளைக்கு மார்னிங் 10:30 ஒகேபுலரிக்கான செஷன் இருக்குது, கம்ப்ளீட் செஷன். அதுக்கும் வந்துருங்க. ஸோ பை, see you.